ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து எனக்கு 32 ஏஜ் ஆகுது. நான் 31 ஏஜில் தான் வந்து ஆக்சுவலாக கன்சீவ் ஆனேன். எனக்கு வந்து நான் 2 இயர்ஸாக வந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் பேபிக்கு. ஆனால் வந்து எனக்கு கன்சீவ் ஆகவே இல்லை. நான் ஒரு வேளை டவுட்டில் வந்து பீரியட்ஸ் நமக்கு 1.5 டேஸ் தான் இருக்குது, அதனால தான் நம்ம வந்து கன்சீவ் ஆகலையோன்னு நினச்சேன். 1.5 டேஸ்னால் வந்து நேற்றைக்கு மார்னிங் ஆனேன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் வந்து எனக்கு இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. அதுவும் 1 டேக்கு வந்து 2 பேடும் வந்து நானாக வந்து சேஞ்ச் பண்ணணுன்னு தான் பண்ணுவேனே தவிர அந்தளவுக்கு எனக்கு வந்து ப்ளீடிங்கும் இருக்காது. ஸோ நான் வந்து கன்ஃப்யூஸ் ஆகி வீடியோஸ்லாம் பார்த்து ஒருவேளை நம்ம இதனால தான் ஆகலையோ, கன்சீவ் ஆகலையோ, நமக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து எனக்கு 1.5 டேஸ் தான் இருக்கும் பீரியட்ஸு. அப்பயுமே நான் வந்து கன்சீவ் ஆகிட்டு எனக்கு இப்போ ஒரு பையன் இருக்காங்க. 4 மந்த் ஆகப்போகுது. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. பீரியட்ஸு மேபி வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 1.5 டேஸ் தான் இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ஆனேன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் எனக்கு இருக்கும். 1 மந்த்துக்கே நான் 3 பேடுக்கு மேலே யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுவும் நானாக சேஞ்ச் பண்ணுவேன். 3rd டேலாம் சுத்தமாக இருக்காது. 2nd டே ஈவினிங் கூட எனக்கு இருக்காது சுத்தமாக பீரியட்ஸு. அதுவும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ளீடிங்கும் எனக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் அதுக்காக ஒரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்காக ஒரிலாம் பண்ணிக்காதீங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும்.